பிரேக்கப் ஆகி ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ரொம்ப நாள் கால் பண்ணாத தன்னோட காதலன் கால் பண்றான்னு சொல்லி ரொம்ப ஆசையா எடுத்து பேசும்போது நடக்கவே கூடாத விஷயம் நடந்திருக்கு. சிங்கிள் குடும்பத்தை ரன் பண்றதே ரொம்ப கஷ்டம். இதுல கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த விஸ்வநாதன் ஒருத்தர் அவரோட அண்ணன் பையன் தங்கச்சி பையன் எல்லாருமே அவர் தான் படிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட மூத்தண்ணன் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி போயிட்டு இருக்கு. அந்த மருமக வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இனி பிரச்சனைகள் எதுவும் வேணாம்னு சொல்லி அவர் தனி குடும்பமா போகலான்னு முடிவு பண்ணி அவங்க ஃபேமிலியோட கிளம்பி போறாரு. விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. என்னதான் அவங்க ஃபேமிலியோட அவர் சந்தோஷமா இருந்தாலும் அவரோட நினைப்பு எல்லாமே அவங்க அண்ணன் பசங்க மேலதான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஃபேமிலி பண்ண துரோகங்களை எல்லாத்தையும் நினைச்சு விஸ்வநாதனுக்கு மைல்டு அட்டாக் வருது. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. விஸ்வநாதனோட மூத்த பொண்ணு சுருதினால இந்த விஷயங்கள் எதையுமே ஏத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. நம்ம அப்பா இருந்தாங்க, இப்ப நம்ம அப்பா போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த நேரத்துல பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணோட சூழ்நிலை எல்லாத்தையும் சொல்லுது. இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி அவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நம்மளோட நிலைமைகளை சொல்லி நம்மளை லவ் பண்றேன்னு சொல்றானே, இவன் நம்மளோட அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிறந்தநாள் அன்னைக்கு அவனோட விஷஸ்க்காக அந்த பொண்ணு காத்திருக்கு. அவனும் கால் பண்றான். கால் பண்ணி அந்த பொண்ணு பேசும்போது அந்த பையன் நமக்கு செட் ஆகாது, வேணாம், இதோட விட்டுரு அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல பதற ஆரம்பிக்குது. என்ன பண்றேன்னு தெரியல. என்னடா அவன் நம்மளோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுவான், நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவான், நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுவான்னு பார்த்தா நம்மள வேணான்னு ஒரே வார்த்தையில சொல்றான்னு சொல்லி அந்த பொண்ணுனால ஏத்துக்க முடியல. ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. அந்த நாள் ஃபுல்லா அந்த பொண்ணு தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாகுது. ஏன் என்ன ரீசன் அந்த பையன்ட்ட போய் கேட்கும்போது, இல்லை எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஏன் என்ன ரீசன் சுருதி கேட்கும்போது, எதா இருந்தாலும் எங்க அம்மா அப்பாட்ட கேட்டுக்கோன்னு சொல்லி ஒரே வார்த்தையில அந்த பையன் முடிச்சிடறான். அதுக்கப்புறம் சுருதி அவங்க அம்மா அப்பாட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன ஜாதி, என்ன மதம், அப்பா இல்லாத பொண்ணு சொல்லி என் மையனை மயக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி வார்த்தைகளால சுருதியை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. தன்னோட அப்பாவை இழந்த வழிகள்ல ரொம்ப கஷ்டத்துல இருந்த அந்த பொண்ணு தனக்கான ஒருத்தன் வந்து கிடைச்சிருக்கானே சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பையனோட ஃபேமிலி இந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது அந்த பொண்ணுனால ஏத்துக்க முடியல. என்னடா இவன் எதுவுமே கேட்காம அவங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்கறானே, பரவாயில்ல, அவன் வந்து அவங்க அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர முடியாம இப்ப வர வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல தான் இருக்காங்க. என்னதான் அவங்க ஸ்ட்ரகிள்ல இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த பொண்ணு இந்த பையன் வந்தோன்னா கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப வலிகளை தாங்க முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட அம்மாவுக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் நம்ம வாழணும், நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை இப்போ அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்,